محمد يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد يا رسول الله محمد. பாடம் 8 ஈமான் என்னும் இறை நம்பிக்கை. அத்தியாயம் 14. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாகும். حدثنا أبو اليماني قال أخبرنا شعيب قال حدثنا أبو الزناد عن الإعراج عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده. என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராகும் வரை அவர் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை உள்ளவராக மாட்டார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஈமான் என்னும் இறை நம்பிக்கை அத்தியாயம் 14. يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. ஈமான் என்னும் இறை நம்பிக்கை அத்தியாயம் 15. حدثنا يعقوب بن إبراهيم قال حدثنا ابن علية عن عبد العزيز بن صهيب عن أنس عن النبي صلى الله عليه وسلم وحدثنا آدم قال حدثنا شعبة عن فتادة عن أنس قال قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தை அவரின் குழந்தைகள் ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராகும் வரை அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஈமான் எனும் இறை நம்பிக்கை அத்தியாயம் 15. يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 9 ஈமான் என்னும் இறை நம்பிக்கை அத்தியாயம் 16. ஈமானின் சுவை. حدثنا محمد بن المثنى قال حدثنا عبد الوهاب الثقفي قال حدثنا أيوب عن أبي قلابة عن أنس عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما وأن يحب المرء لا يحبه إلا الله وأن يكره أن يعود في الكفر كما يكره أن يقذف في النار. எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார். அவை அல்லாஹும் அவருடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திற்குரியவராவது ஒருவர் மற்றொருவரை அல்லாஹுக்காக நேசிப்பது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஈமான் எனும் இறை நம்பிக்கை அத்தியாயம் 16. يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. பாடம் 10 ஈமான் என்னும் இறை நம்பிக்கை அத்தியாயம் 17. அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கையின் அடையாளமாகும். حدثنا أبو الوليد قال حدثنا شعبة قال أخبرني عبد الله بن جبر قال سمعت أنسا عن النبي صلى الله عليه وسلم قال آية الإيمان حب الأنصار وآية النفاق بغض الأنصار. ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும்.
நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அத்தியாயம் 17 ஈமான் எனும் இறை நம்பிக்கை. يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. அத்தியாயம் 18 ஈமான் எனும் இறை நம்பிக்கை. حدثنا أبو اليماني قال أخبرنا شعيب عن الزهري قال أخبرني أبو إدريس عبد الله بن عبد الله أن عبادة بن صامت رضي الله عنه وكان شاهد بدر وهو أحد النقباء ليلة العقبة أن رسول الله صلى الله عليه وسلم قال وحوله إصابة من أصحابه بايعوني على أن لا تشركوا بالله شيئا ولا تسرقوا ولا تزنوا ولا تقتلوا أولادكم ولا تأتوا ببهتان تفترونه بين أيديكم وأرجلكم ولا تعصوا في معروف فمن وفى منكم فأجروه على الله ومن أصاب من ذلك شيئا فأوقب في الدنيا وهو كفارة له ومن أصاب من ذلك شيئا ثم ستره الله فهو إلى الله يشاء عفا عنه ويشاء عقبه فبايعناه على ذلك. அல்லாஹ்விற்கு இணையாக எதனையும் கருதுவதில்லை, திருடுவதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை, உங்கள் குழந்தைகளை கொல்வதில்லை, நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதூறு கூறுவதில்லை, எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யுங்கள். உங்களில் அவற்றை நிறைவேற்றுகிறவரின் நற்கூலி அல்லாஹ்விடம் உள்ளது. மேற்கூறப்பட்ட குற்றங்களில் எதையாவது ஒருவர் செய்து அதற்காக இவ்வுலகில் தண்டிக்கப்பட்டால் அது அவருக்கு பரிகாரமாக விடும். மேற்கூறப்பட்டவற்றில் எதையாவது ஒருவர் செய்து பின்னர் அல்லாஹ் அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். அவன் நாடினால் அவரை மன்னிப்பான், அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றி இருக்கும் தோழர்களில் ஒரு குழு அமர்ந்திருக்கும் போது கூறினார்கள். அத்தியாயம் 18 ஈமான் எனும் இறை நம்பிக்கை. محمد